கோவையில் கைது செய்யப்பட்ட 5 மாவோயிஸ்டுகளும் போலீஸ் காவல் முடிந்து வெள்ளியன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கோவையில் கடந்த 4ஆம் தேதி கியூ பிரிவு போலீசார் மாவோயிஸ்டுகள் 5 பேரை கைது செய்தனர். கடந்த 6ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு போலீஸ் காவலில் அவர்களிடம் விசாரணை நடந்தது. வெள்ளிக்கிழமையோடு போலீஸ் காவல் நிறைவடைந்த நிலையில் மகிழா நீதிமன்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன் முன்பு 5 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி 5 மாவோயிஸ்டுகளையும் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டார். இவர்கள் ஒரு சாதாரண அரசியல் கைதிகளாக இவர்கள் நடத்தப்பட வேண்டும். அவர்களுக்கான அந்த உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். ரிமாண்ட் கைதிகளுக்குள்ள எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை சொன்னோம். நீதிபதி அவர்களை ஏற்றுக்கொண்டு கோவை சிறைத்துறைக்கு இதுபோன்ற அவர்களை முறையாக நடத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கான வாய்ப்பு வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் தனிமைச் சிறையில் அவர்களை அடைத்து வைக்கக்கூடாது என்பது போன்ற ஒரு உத்தரவையும் வழங்கியிருக்கிறார். வழக்கின் அடுத்த விசாரணையை ஜூன் 3ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டது. இதனிடையே நீதிமன்றத்திலிருந்து மாவோயிஸ்ட் ரூபேஷ் வெளியில் வந்தபோது தங்களை சிறையில் துன்புறுத்துவதாக கூறி கூச்சலிட்டதால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. போலீஸ்